வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் வந்து பார்த்துட்ருக்குறோம். அதாவது பிரிவு 2 வினா எண் 22லேருந்து 28 வரைக்கும் நீங்கள் என்னென்ன முக்கியமான வினாக்கள் படிக்கணும் 28லேருந்து 28 வரைக்கும். ஸோ இந்த வினாக்கள் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் மற்றும் மொழிபெயர்ச்சி குறிவினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார் அவர் யார் ஆகிய தொடர்களில் எழுவாயுடன் தொடர் பயனிலை யாவை கொடுப்பதும். அதே மாதிரி கீழே வந்து எழுது நின்றான் என்பது விரைவு காரணமாக. அதேமாரி வேக்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்துக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா, நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 22லேருந்து 28 வரைக்கும் என்னென்ன முக்கியமான பகுதிகளை படிக்கணும்னு கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே உடுப்பதும் உண்பதும், இது நல்லா படிச்சுக்கோங்க. சீசர் என்பது சொல் பேச்சை கேட்பவர். வலுவமைதி என்றால் என்ன, இது ஒரு முக்கியமான வினா. அதே மாதிரி வலுவமைதி எத்தனை வகைப்படும் அவை யாவை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வினா எத்தனை வகைப்படும் அவை யாவை, விடை எத்தனை வகைப்படும் அவை யாவை, பொருண்கோள் வினைமுற்று பொருண்கோள் எத்தனை வகைப்படும் அவை யாவை. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காட்டில் விளைந்த வரையில் சமைத்த உணவு மழைக்கால, இது ஒரு முக்கியமான வினா. இதை நல்லா படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து முதற் பொருள் கருப்பொருள் அன்பின் ஐந்திணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். முதற் பொருள் என்பன யாவை நிலம் மற்றும் பொழுது. கருப்பொருள் என்றால் என்ன, ஒரு நிலத்தின் தெய்வம் மக்கள் விலங்கு பூ நீர் போன்றவை. ஐவகை திணைகளின் சிறுபொழுதுகள் ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றவுடன் அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைப்பட்டது. தனி சொற்றொடராக மாற்றுக. யாப்பின் உறுப்புகள், நால்வகை பாக்கள், வெண்பாவின் வகைகள் யாவை, ஆசிரியப்பாவின் வகைகள் யாவை. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புறத்திணைகள் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. அது கீழே மதில் போர் பற்றி புறத்திணைகள் யாவை, புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் அவை யாவை. 12 வகைப்படும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே கீழே பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. வெட்சி கரதை வஞ்சி காஞ்சி நொச்சி உடிஞ்சை தும்பை வாகை பாடான் புதுவியல் கைக்கிளை பெருந்திணை. தீவக அணியின் 3 வகைகள் யாவை. தீவக அணி 3 வகைப்படும், அவை முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்மை அணியின் வகைகள் யாவை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குரட்பாவில் பயின்றுள்ள அணி, இதில் என்ன அணி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்பாடல் நிரல்நிலை அணி வந்துள்ளது. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி வரிசைப்படியை இணைத்து தருவது. அதே மாதிரி குறள் வெண்பாவின் எழுதி எடுத்துக்காட்டு தருக. குறள் வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று 2 அடிகளால் வரும். முதல் அடியின் 4 சீர்களும் 2ஆம் அடியில் 3 சீர்களும் வரும். எடுத்துக்காட்டு அகர முகரெல்லாம் எழுத்து ஆதிபகன் உடற்தே உலகு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள், நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை துக்கள் ஓசை துள்ளல் ஓசை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.